அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் பாக்கி இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 26ஆம் நாள் குருவாரம், வியாழக்கிழமை, துதியை தேதி உள்ள இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் 1:28 பகல், பின் ரோகிணி நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்குமே இன்றைக்கி யோக விழா, மரண யோகம் என்று பெயர். அதனால் இன்றைக்கு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். ராகு காலம் இப்போ வியாழக்கிழமை மணிக்கு 1:30 to 3, யமகண்ட காலைல 6 to 7:30. சூலம் குளிகன் 9 to 10, சூலம் தெற்கு, எண்ணெய் பரிகாரம். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று நமக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? இப்போ மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷராசிக்கு குரு 2ஆம் இடத்துல வந்துட்டார். குரு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானமான, வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அருமையான அமைப்பு மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம். லக்னத்தில் இருந்து கொண்டு ராசியில் இருந்தார், சிம்மத்தில் மேஷத்தில் இருந்து கொண்டு நிறைய சிரமங்களை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது 2ஆம் இடமான குடும்பம், தனம், வாக்கு, நேத்திரம் என்ற இடத்துக்கு வந்துட்டார். இப்போ வந்தோரும் இடம் இல்லாமல் இன்று சந்திரன் வேறு சேர்ந்து இருக்கிறார். குருவு சந்திரனை இணைந்திருந்தால் குருச்சந்திர யோகம் இன்றும் நாளையும் அருமையான நாள் இருக்கு. இந்த குருவு சந்திரன் இணைந்தால் ராஜயோகம் என்று பெயர். இன்றைக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு நல்ல அருமையான நாள். நீங்க எதிர்பார்க்கின்ற காரியங்கள்லாம் வெற்றியாக முடியும், நல்லது நடக்கும், நல்ல சூழலை உருவாகும். இந்த 2 நாளில் நீங்க எந்த காரியத்தை பண்ணாலும் நல்ல சிறப்பாக. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கார். ஜென்மத்தில் இருந்தாலும் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். குரு தனித்திருந்தா பிரச்சனை. அந்தணன் தனித்திருப்பது தவறு. அந்தணன் என்பதுனா பிராமணன், அவன் ஒரு இடத்துல தனியாக இருப்பது தவறு என்று சொல்லுகிறார்கள். அதனால அந்த காலத்தில் அக்ராரமாக வீடெல்லாம் இருந்தது. ஊரில் எப்படியும் ஒரு ஊரில் ஒரு பிராமணன் மட்டும் இருக்கிறது இல்லை, இருந்தால் அந்த ஊருக்கு சேமம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த காலங்களெல்லாம் ஒரு 5 கிராமம் 10 கிராமத்துக்கு சேர்ந்தாப்புல ஒரு அக்ராரம்னு சொல்லி ஒரு 10 வீடு பிராமண விட வைத்திருப்பார்கள். அதனால் அந்த குரு தனித்திருப்பது நன்மை இல்லை என்று சொல்வது. ஆகவே இருப்பினும் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ரிஷபராசிக்கும் நல்ல நாள். அவருடைய பார்வை அருமையாக இருக்கிறது. 7ஆம் இடத்தை 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. குருவ சந்திரனை இணைந்து இந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அது ஒரு சிறப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று 11 ராகு இருக்கு, 10 சனி இருக்கு. இதெல்லாம் நல்ல அமைப்பு. ராகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். சனி 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் நன்றாக இருக்கும், வருமானம் நன்றாக வரும். அடுத்து மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அவர் தனியாக இல்லை, சந்திரனோடு சேர்ந்து இருக்கார். நல்ல விரயங்களாக நடைபெறும், சுப விரயங்களாக நடக்கும், கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு ராகுவுக்கும் செவ்வாய் 10ல் இருக்காங்க. தொழில் நன்றாக இருக்கும், நிறைவாக இருக்கும் என்று சொல்லலாம்.
அன்பான நேயர்களே, ராகு பகவான் 10ல் இருந்தால் தொழில் நல்ல முன்னேற்றத்தை தருவார். இன்னும் ஒவ்வொரு ஆண்டுக்கு இருக்கார் மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு நல்ல கவனமாக செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ல் இருந்தாலும் ராகு செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பது தொழில் நன்றாக இருக்கும். ஒரு மனிதருக்கு தொழில் நன்றாக இருந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்தபடியாக கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். இந்த கடகராசி என்பவர்களுக்கு இன்று நாளையும் ஒரு அருமையான நாள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற நிகழ்ச்சி இன்று நாளை உங்களுக்கு நடக்கலாம். ஏன்னா ராசிநாதனும் 9ஆம் அதிபதியில் சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்காங்க. ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெறார். 9ஆம் அதிபதி குரு 11ல் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த அருமையான நாள் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடைபெறும். இன்றையும் நாளைக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கலாம். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். அதுக்குரிய வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. உங்களுக்கு சனி 8ல் இருக்கார், அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி உடையவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த திருநள்ளாறு பதிகம் பாராயணம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. திருநள்ளாறு சாமிக்கு ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடைபெறும். ஆகவே இந்த அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குரு பகவான் 10ல் இருக்கார். 9ஆம் இடத்துல இருந்தார், அவர் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சந்திரன் அதில் சேர்ந்து இருக்கிறார். அதனால் இன்று உங்களுக்கு தொழில் சாணம் பிரமாதமாக இருக்கும் இன்று நாளை. அதனால் ஒன்று கவலைப்பட வேண்டாம். 7ல் சனி இருக்கு. 7ல் சனி இருப்பது நன்மை இல்லை. 8ல் ராகு இருக்கு, சிவா இருக்கு, அதுவும் நன்மை இல்லை. ஆனால் 9ல் சுக்கிரன் இருக்கார். 10ஆம் அதிபதி 9ல் இருக்கார். தொழில் சாணம் நிறைவாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும். கவலை வேண்டாம், கவனமாக நடந்து கொள்ளுவோம். கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். குரு 9ஆம் இடத்தில் இருக்கார். இந்த குரு 11க்கு அதிபதியான சந்திரனை சேர்ந்து இணைந்து இருக்கிறாங்க. குரு சந்திர யோகம் என்ற ஒரு யோகம். அருமையான நாள். இன்று உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இந்த குரு பேச்சுக்கு முன்னாடி 8ல் இருந்தால் குரு அஷ்டம குரு. தடங்கள், தாமதம், விரயம் இதெல்லாம் நீங்கள் இப்போ இந்த ஓராண்டு உங்களுக்கு அருமையான நாள். அது இன்று நாளையும் நல்ல அருமையான நாள். துளராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ல் இருக்கார், அஷ்டம குரு. ஆனால் அவர் தனித்தில்லை, சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். இந்த 2 நாளைக்கு உங்களுக்கு எந்த காரியமும் தடைப்படாது. அவர் மட்டும் தனியாக இருந்தாரா நிச்சயமாக தடைப்படும். அவர் சேர்ந்து இருக்க சந்திரனோட சேர்ந்து இருக்கார், நட்பு கிரகத்தோட. நல்லது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு 6ஆம் இடத்தில் இருக்கார். ராகு 6ல் இருப்பது நல்ல பலன் தரும், நிறைவான பலன்களை தரும். 6ஆம் இடத்துல ராகு நன்மை உண்டு என்று சொல்லலாம். அடுத்தபடியாக விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு யோகமான நாள் இன்று. இன்றும் நாளையும் நல்ல அருமையான நாள். குருச்சந்திர யோகம் இருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடைபெறும், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் என்று சொல்லுவோம். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக செய்யுங்கள். எந்த காரியத்தை வேணாலும் தைரியமாக செய்யுங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை, குருவும் சந்திரனும் சாதகமாக இருக்கிறார்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சந்திரன் 9ஆம் அதிபதி, அவர் உச்சம் பெற்றிருக்கிறார், குருவோடு சேர்ந்து இருக்கிறார். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஒன்றாக இணைந்து இருக்கிறாங்க. அருமையான நாள் என்று உங்களுக்கு. தனுசு ராசி என்பவர்களே, குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் சந்திரனோட இணைந்து இருக்கிறார். சந்திரன் அருமையான கிரகம். சந்திரனோட இணைந்தது உங்களுக்கு நல்லது. அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
உங்களுக்கு 6ல் இருந்தாலும் இந்த 2 நாளைக்கு நல்ல இருக்கும். 6ஆம் இடம் என்பது நீங்கள் கொஞ்சம் உடல்நிலை கவனமாக இருக்குங்க, அடுத்தவங்கள்ட்ட கவனமாக நடந்துங்க, எதிர்ப்பு தர மாதிரி எந்த காரியத்தையும் செய்யாதீங்க, ஜாகிரதையாக நடந்துங்க. ஆனால் உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்கு, 2 ஆண்டுக்கு மேலே இருப்பார். ராகு பகவான் வேற 4ல் இருக்கார், அவர் இன்னும் ஓராண்டு இருப்பார். அதனால் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அன்பான நேயர்களே, உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லலாம். அடுத்து மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு 7 பகவானுடைய காலம் என்ன 2 ஆண்டுகள் குறையாமல் இருக்கிறது. ராகு பகவான் 3ல் இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு இருப்பது மிகச்சிறப்பு. இன்று உங்களுக்கு நல்ல நாள் இருப்பினும் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. மகர ராசிக்கு குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அந்த 5ல் இருக்கிற குரு என்ன பண்றாருன்னா சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். நல்ல நிலையில் என்று நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி எல்லா காரியமும் நடைபெறும். நான் பிரித்து தனியாக சொல்லலை, மொத்தத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி அவர் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அந்த காரியங்கள் கூட நடைபெறும். இருப்பினும் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த எந்த கிரகமும் நல்ல இல்லை. சுக்கிரன் 3ல், 2ல் செவ்வாய், சனி 4ல் குரு. இதெல்லாம் உங்களுக்கு நன்மை இல்லை, ஜென்மச்சனிவே இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளவும். 5 ஆண்டுகள் இந்த சனியுடைய தாக்கம் இருக்கிறது உங்களுக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் வேறு என்ன ஓராண்டுக்கு உங்களுக்கு சரியில்லை, அடுத்த ஆண்டு தான் உங்களுக்கு நல்ல பலன் தருவார். ஆகவே கும்பராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த தாமதப்படுத்தாதீங்க, எதையுமே நாளைக்கு ஊற்றி வைக்காதீங்க, செய்யுங்க. அதுவே தாமதமாக நடைபெறும், நீங்கள் வேற தாமதப்படுத்தாதீங்க. அடுத்து மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7 இருக்கிறது. உங்களுக்கும் குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை, 3 நாள் நல்ல இடம் இல்லை. அதனால் உங்களுக்கு அவர் நிச்சயமாக நன்மை செய்ய மாட்டார். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். இன்றைக்கு நாளைக்கு நல்ல நாள் உங்களுக்கு, ஏன்னா நாளை சந்திரன் பேச்சு ஆகிடுவார். அதில் இன்று நாளும் இந்த ரிஷபத்தில் இருப்பார், நல்ல பலன்களை தருவார். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். லக்கணத்தில் ராசியில் செவ்வாயும் ராகுவும் இருக்குது. உடல் அதிகமான உஷ்ணமாக இருக்கும், குழப்பம் இருக்கும். கவனமாக நிறைவாக செய்யுங்கள். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மீனராசி என்பவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அன்பான நேயர்களே, உங்களுக்கு இறை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். இந்த இறை வழிபாடு என்பது உங்களுக்கு ரொம்ப நிறைவாக நீங்கள் செய்யணும். ஏன்னா சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்கள், காக்கைக்கு அன்னம் வையுங்கள், விரதமாக சாப்பிடுங்கள். அதாவது விரதம் சைவம் சாப்பிடுங்கள், நல்லது நடக்கும். அதாவது இந்த 8ஆம் இடத்து சனி, 7.5 சனி, கண்ட சனி, இவங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் இடர்பாடுகள் நீங்கவும் சொல்ல வேண்டிய பதிகம். போகமார்ந்த உன் முல்லையாள் தன்னோடும் பொருள்களும் பாகமார்ந்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்ந்த தோல் உடையான், ஆகமார்ந்த தோல் உடையான் கோவண ஆடையிற்றே நாகமார்ந்த நம்பெருமான் மேயது நல்லாரே. தோடுடைய காதுடையான்
ஒரு பாலுடையார் ஏடுடைய மேல் உலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம் பெருமான் மேயது நல்லாரே. அருமையான பதிகம். அதாவது இந்த திருப்பதிகத்தை 11 பாடல். இந்த அஷ்டமி சனி உள்ளவர்கள் எல்லாம் இந்த பதிகத்தை கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள். பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்து சனியுடைய தாக்கம் நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும், மாற்றம் இல்லை. அதனால் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு சில காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தானால் உங்களுக்கு இவரை சார்ந்த யார் வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம். கணவன் பாராயணம் செய்யவில்லை என்றால் மனைவி செய்யலாம். இது ரொம்ப நல்லது. அதனால் இந்த பதிகம் 11 பாடல் ஞானசம்பந்த பெருமான் பாடிய ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல்கள் அனைத்தும் அருமையான பாடல்கள். அதனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணோம், இந்த தேவார திருவாசகங்கள் நூல்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும். படிக்கிறவா படிக்கல, இந்த நூல்கள்லாம் வீட்டில் இருந்தாலே ரொம்ப புண்ணியம். அந்த புத்தகத்தை வணங்கினாலே பெரிய புண்ணியம். அதனால் இந்த பாடலை அவசியம் நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். இந்த அஷ்டம சனியிலிருந்து 7.5 சனி தாக்கத்திலிருந்து கண்டச்சனியுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஆக உங்களுக்கு இந்த பாடலை பாட வேண்டிய என்பர்கள் மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பர்கள், கடகராசி என்பர்கள், சிம்ம ராசி என்பர்கள், இவங்களெல்லாம் இந்த திருநள்ளாறு பகவானை பற்றி மேயது நல்லாரே அந்த இறைவனுடைய அருமையான பாடல். எப்பேற்பட்ட பாடல் அந்த பாடல். அந்த பாடலை நீங்கள் போகமார்ந்த பூன்முலையான் தன்னொடும் பொன்கலம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமானை பற்றி பாடுகின்றார். அந்த எம்பெருமானை நீங்கள் பாராயணம், அந்த பாடலை பாராயணம் செய்து வந்தால் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தரும். ஆகவே மறவாமல் தினசரி பாராயணம் பண்ணலாம். காலையில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தினசரி பாராயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான நேயர்களே, நீங்கள் இறைவனடியை நாடுங்கள், உங்களுக்கு நல்ல பலன் தரும். அதாவது நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த சிவாய நம என்ற சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றது. அந்த பணிகளுக்கு இடையே நாம் இந்த இறை வழிபாடு செய்தோமையானால் நமக்கு எல்லா காரியங்களும் தடையின்றி நல்லது நடக்கும். நன்று எல்லாரும் நலமுடன் வாழ எல்லா வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.